CPSE 10th Maths Chapter 10 Exercise number 10.2 12 பார்க்க போகிறோம். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் மேலே டேஞ்சன்ட் இருக்கு. அது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோடைய 3 சைடும் லென்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, அதில் ஏசி வந்து 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸ், சைடு ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸ், சைடு பிசி வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். அப்போ ஓடி ஓஇ ஓஎஃப் மூணுமே வந்து 4 சென்டிமீட்டர் தான் ஈக்குவல் லென்த். இப்போ வந்து நமக்கு சைடு ஏசியும் ஏபியும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவை 2 மெத்தட்ல கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் 3 சைட் மெத்தட். அதாவது 3 சைட் மெத்தட்ல அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கோட ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. இதில் எஸ் வந்து சைடு ஏசி எக்ஸ் பிளஸ் எக்ஸ், பி வந்து சைடு ஏபி எக்ஸ் பிளஸ் 8, சி வந்து சைடு பிசி 14 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு எஸ் ஏபிசியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. எஸ்ஸோட வேல்யூ வந்து பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைடட் பை 2. பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் 3 சைடும் டோட்டல் பண்ணணும். அப்போ ஏபிசி 3 டோட்டல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பிளஸ் 14 கிடைக்குது. டிவைடட் பை அதாவது டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு எக்ஸ் பிளஸ் 14 கிடைக்குது. இப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்ஸோட வேல்யூ தெரியும் எக்ஸ் பிளஸ் 14, ஏவோட வேல்யூ தெரியும் 6 பிளஸ் எக்ஸ், பியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 8, சியோட வேல்யூ 14. இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரூட் ஆஃப் 14 பிளஸ் எக்ஸ் இன்டு 48 எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ரூட் ஆஃப் 14 பிளஸ் எக்ஸ் இன்டு 48 எக்ஸ் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து செகண்ட் மெத்தடில் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். செகண்ட் மெத்தட்ல வந்து இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்குள்ள ஒரு 6 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த 6 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சு நம்ம டோட்டல் பண்ணோம்னா ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிஓ டிஓசி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் டிசிஎஃப் இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். டிஓசி அண்ட் சிஓஎஃப் ரெண்டையும் எடுத்துக்கலாம். 2 ட்ரையாங்கிள் வந்து 2 சைடு ஈக்குவல் 6 சென்டிமீட்டர், 2 ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்ஸ், ஓசி வந்து காமன் சைடு. அப்போ வந்து 2 ட்ரையாங்கிளோட 3 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கு. அப்போ ட்ரிபிள் தேரத்தின் படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட். அப்போ அதனுடைய ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆங்கிளும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்போ நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நம்ம அதே மாதிரி ட்ரையாங்கிள் எஃப்ஓஏ அண்ட் ட்ரையாங்கிள் ஏஓஇ ரெண்டுமே வந்து கான்கரண்ட் தான், ரெண்டுமே சேம் ஷேப் தான், ஏன்னா 3 சைடு ஈக்குவல். அதே மாதிரி ட்ரையாங்கிள் டிஓஇ அண்ட் ட்ரையாங்கிள் டிஓடி ரெண்டுமே வந்து கான்கரண்ட் தான், 3 சைடு ஈக்குவலாக இருக்கு. அப்போ 2 ட்ரையாங்கிளோட ஷேப் ஒன்று தான். ஒன்னோட ஏரியா கண்டுபிடிச்ச போது 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்படி நம்ம எழுதும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 2 இன்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஓடி பிளஸ் ட்ரையாங்கிள் எஃப்ஓஏ பிளஸ் ட்ரையாங்கிள் இஓஎஃப். இப்போ வந்து நம்ம 2 இன்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும், half இன்டு ஃபேஸ் இன்டு ஹைட். அப்போ 2 இன்டு ட்ரையாங்கிள் சிஓடியோட ஏரியா வந்து half இன்டு 4 இன்டு 6 பிளஸ் ட்ரையாங்கிள் எஃப்ஓஏவோட ஏரியா வந்து half இன்டு 4 இன்டு எக்ஸ் பிளஸ் ட்ரையாங்கிள் இஓபியோட ஏரியா வந்து half இன்டு 4 இன்டு 8. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 56 பிளஸ் 4x நமக்கு கிடைக்குது. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரூட் ஆஃப் 14 பிளஸ் எக்ஸ் இன்டு 14 பிளஸ் எக்ஸ் இன்டு 48x, இது வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து 56 பிளஸ் 4x வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோம். ரெண்டு இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இப்போ 2 சைடு வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிரும். 14 பிளஸ் எக்ஸ் இன்டு 48x ஈக்குவல் டு 56 பிளஸ் 4x ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது.
இப்போ நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ வந்து 14 plus x into 48 plus 48x equal to இப்போ நம்ம 56 plus 4x ஹோல் ஸ்கொயரில் 4 மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். 4 மட்டும் வெளியே எடுக்கணும். 56 4ஆல் டிவைட் ஆகும். 4 மட்டும் வெளியே இருக்கும்போது 14 plus x 4 into 14 plus x into ஹோல் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த 4 இப்போ நம்ம ரெண்டு எழுதிக்கலாம். 4 into 14 plus x into 4 into 14 plus x எழுதிக்கலாம். இப்போ வந்து இங்க வந்து 48x இங்க வச்சுட்டு 14 plus x அந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த 4 into 14 plus x into 4 into 14 plus x divided by 14 plus x வருது. இப்போ இந்த 14 plus x கேன்சல் ஆகிடும். நமக்கு இப்போ வந்து 48x equal to 16 into 14 plus x கிடைக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு 7 கிடைக்குது. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சைடு ஏபியோட லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். சைடு ஏபியோட லென்த் 8 plus x 15 cm. சைடு ஏசியோட லென்த் 6 plus x 6 plus 7 13 cm. இதுதான் நமக்கு ஆன்சர்.